Travid and Stit. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். ஜட்ஜி கேட்கிறாரு, எங்க கருணாநிதி கிட்ட சக்கரை எங்க? அதை எறும்பு தின்று விட்டது. என்னடா நடக்குதுங்க? சரி, ஒதுக்குற பணம் எங்க? அதை நாங்க தின்று விட்டோம். சாமி, எது நடந்தாலும் தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல டிஎம்கே வந்தா அராஜகங்கிறது இப்ப இவங்க வெளிப்படையா காட்டியிருக்கிறாங்க. கொள்ளைகள் நடக்கும் மாதிரி நடந்திருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேர் அல்ல, திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும். நீதிக்கரசனே, மக்களின் காவலனே, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீவேர் நீடூடி வாழ்க. ஹியூமன் சேஃப்டி எதுவுமே இல்ல. எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு பதட்டமா தான் இருக்கு. வீட்லயே விட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். ஏன்னா நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. அன்டைம்ல எல்லாம் டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா சரக்கு கிடைக்குது. எல்லாமே மூவ்மெண்ட்ல நிறைய இருக்கு. உறுதியா சொல்றேன், ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தணும். சரி, அந்த சக்கரை வைத்திருந்த கோடிப்பை எங்க? அதை கரையான் அரித்து விட்டது. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். இவங்க 2 பேரும் தான் வாரிசு. வந்துடுறாங்க வெளில. இங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவன் செத்தே போடுறான். அவன் பேர் என்னன்னு கேளுங்கண்ணா. துரமுருகன், பொன்முடி. உங்ககிட்ட மட்டும் அப்படி தேடி வந்து மாட்டாங்க. குறைக்கிறது வேலையா இல்லாம தடுக்கிறது வேலை? யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். அரக்கோணத்துல ஒரு திமுக நிர்வாகி 20 பொண்களை இது பண்ணிருக்கான். கோதப்போலு ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க நிறைய மும்முரமா போயிட்டு இருக்கு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். விரும்பி ஓகிட்டே கூட பாப்பான். ஓகிட்டே கொடுத்து வித்துக்கு நான் இத்தனை கோடி ரூபாய் தரேன் பேசுறதுக்கு ஆள் இருக்கா. ஓகிட்டே கொடுத்துருவியா நீ? அப்ப உனக்கு வந்த ரத்தம் அடுத்தவருக்கு வந்த தக்காளி சட்னியா? இப்படிப்பட்ட அமைச்சர்லாம் தேவைதான திமுகவுக்கு? என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும். நாங்க 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன், வாங்க எங்க வச்சுக்கலாம். 98.5% நிறைவேற்றிட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. அதே மாதிரி மாணவர்களுடைய கல்வி கடன் அதையும் தள்ளுபடி பண்றேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. 100 ரூபாய் வரைக்கும் கேஸ் சிலிண்டர் விலை கம்மி பண்ணி தருவேன்னு கலைஞர். இன்னொரு சில சாணியில முக்கிய எடுத்து உச்சாந்தல நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. 2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகள்